காஞ்சி மகாபெரிவா ஸ்டே பண்ண அந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன சங்கதி? ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன்னா நல்லா வேர்க்குது. என்ன புலி 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 உளுந்தங்களில ட்ரை பண்ணலையா? ஆனந்தம் மூவிலாம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு சென்ட்ரல் ப்ரெசென்ட் இருக்கு பாருங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ செக்இன் பண்ணிட்டோம். ரூம் சூப்பராக இருக்குது. ஜமீன்தார் சூட் ரூமாக இருக்குது பேர். நல்லா ப்ரீமியமாக அந்த காலத்து ஜமீன்தார்லாம் வந்து தங்கினா எப்படி இருக்கும் அந்த ரூம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து நம்மளுக்கு 4:30 புல்லாக் ரைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போகலாம். இப்படியே கொஞ்சம் அந்த மியூசியம் மாதிரிலாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட. இப்போ வாங்க போது நம்ம வெளியில் இந்த ரைடு கிளம்பிடலாம். லாஸ்ட் வ்ளாகில் இந்த ரெசார்ட்டுக்கு வந்ததெல்லாம் காமிச்சிருப்பேன். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை கும்பகோணமில் வந்து இண்டிகோ ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹெரிட்டேஜ் ரெசார்ட். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா என் ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் பசங்களோட இங்கே வந்து ஸ்டே பண்ண ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களும் இதெல்லாம் பார்த்து இந்த கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொருட்கள், அதுவும் அந்த காலத்து பொருட்கள் வந்து அவங்க ஆக்ஷனில் எடுத்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான சிலைகள். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கூட இருக்குமா அப்படின்லாம் வந்து வியப்படையக்கூடிய வர சிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்து சிலைகள். இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜமீன்தாரோட கோட்டைங்க. இது வந்து இப்போது ரிசார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தெல்லாம் கூட அழகாக வந்து அந்த வீட்டை பராமரித்து அங்கே ஷூட்டிங்க்கும் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய பிளேஸ் வெட்டிங் நிறைய நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு ரெசார்ட் பார்த்திங்கன்னா தி பெஸ்ட், ஹெவன் ஆன் எர்த் மாதிரி இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஸ்விம்மிங் பூல்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் குளம் மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்த விஷயங்கள் தான். ஜஸ்ட் வந்து அவங்க ஜஸ்ட் ரீபாலிஷ் மட்டும் பண்ணி அதை வந்து இப்போ நூதனமாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கோயில் குளமாக இருக்குல்ல, பட் இது ஸ்விம்மிங் பூல் சொல்கிறாங்க. பட் இது மைட் பி அந்த காலத்தில் கோவில் குளமாக கூட இருந்திருக்குமா எனக்கு தெரியல. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வர கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு புல்லாக் ரைடு கொடுக்குறாங்க. மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்ராசு பொன்ராசு அந்த மாட்டு பேர். ரொம்ப அழகாக வந்து அந்த ஊரை சுற்றி நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ சுற்றி ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, அங்கே வீடுகள்லாம் கூப்பிட்டு போய் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டைமாக இருந்ததுங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் போயிருந்தோம். 2 பேருக்குமே வந்து அது ரொம்ப கிரேட்டான டைமாக இருந்தது. இறங்கி போடுறது இறங்கி மாடுறது இருக்கலாம். சிட்டி லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலோட கலந்து ஸோ நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் வந்து நம்ம அழகாக அவங்களுக்கு வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வீடுகள், ஸோ அந்த கூரை வீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா மச்சு வீடுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடுகளில் வந்து அந்த காலத்தில் மச்சு வீடே கிடையாதான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாபெரிவா வந்து தங்கின இடம் வீடு நம்ம போய் பார்த்தோம். அவ்வளோ வந்து நம்மளுக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்த ஸ்ட்ரக்சர் உள்ளே அப்படியே வச்சுருக்காங்க. அவர் தங்கின வீடை வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் மயில் அழகாக அங்கங்கே நம்மளுக்கு வந்து இங்கே தோற்றம் கொடுத்துட்டே இருக்குது. மயில் அப்படின்னாலே முருகர் ஞாபகம் தான் வரும் இல்லையா? உங்களை எத்தனை பேருக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி மயிலை பார்த்தாலே முருகர் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக மயிலுங்க. ஜஸ்ட் நம்ம ஊரில் எப்படி வந்து நம்ம இறங்கி போனால் நாய்க்குட்டிலாம் அப்படியே அழகாக சுற்றும், அந்த மாதிரி அந்த ரெசார்ட்டில் எங்கே பார்த்தாலும் மயில். ஸோ அவ்வளோ அழகாக கண்குள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ சின்ராசு பொன்ராசு அழகாக நம்மளை வந்து ரெசார்ட்டுக்குள்ள திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம்
புளி புளி எத்தனை புளி பறிக்கல ஐயோ புளிக்குதா வந்துச்சா ஸோ ஈவினிங் வந்து நம்ம செக்இன் பண்ணோம் இல்லையா நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் கீழே பிரேக்ஃபாஸ்ட்டோட ஆம்பியன்ஸை பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு ஓப்பன் பிளேஸில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாரம்பரியமான உணவுகள் தான் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்தங்களி அப்புறம் பழைய சோறு அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பூரி கிழங்கு இட்லின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க அண்ட் அங்கே சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப மரியாதையாக சர்வ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மோர் அங்கே பாருங்கள் அப்படியே கடைஞ்சி வச்சுருக்காங்க நம்ம அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலாம் கூட அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க அப்பம் நினைக்கிறேன் ஆமாம் அது வந்து மேலே வந்து உங்களுக்கு இந்த கருப்பட்டி சாரெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் இப்போ சிட்டியில் நமக்கு வந்து கொஞ்சம் அரிதாகிடுச்சு இல்லையா சுக்கு மிளகுலாம் போட்டு அந்த கருப்பட்டி தண்ணி போட்டு கொடுத்தாங்க பழைய சோறும் வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேணால் எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி என்னோடய ஃபேவரட்டான ஒரு விஷயம் காலையில் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் ஸோ ஃபுட் வைஸும் சரி அது மாதிரி ஆம்பியன்ஸ் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ நிறைய பேர் லாஸ்ட் ப்ளாகில் கேட்டிங்காக்க என்ன ரெசார்ட்னு சொல்லிட்டு இது வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன் இல்லையா சுவாமி மலையில் நீங்கள் கூகுள்லேயே போட்டு பாருங்களேன் இண்டிகோ ரெசார்ட்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு அதை பற்றியான ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து காலை உணவு சாப்பிட்றது அடடா என்ன ஒரு ஃபீல் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்லான்னு பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் உளுந்தங்களி கொண்டு வந்து கொடுத்தாங்க அதாவது அப்போவே உளுத்த அந்த களியில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு வெளில வந்தால் இங்கே வந்து ராஜா ராணி 2 பொம்மைகள் அழகாக பட்டுப்புடவை கட்டி உட்கார வச்சுருந்தாங்க இப்போ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இதெல்லாம் அந்த காலத்து சிலைகளுங்க ரொம்ப அழகாக வந்து இந்த மண்ணில் செஞ்ச சிலைகள் சூப்பராக வந்து பாதுகாத்துட்டு வராங்க அப்புறம் என்ன சங்கதி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு நைட்டு மழை பெஞ்சதுனால ரொம்ப சூப்பராக அந்த அட்மாஸ்பியரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பம்பு செட்டில் குளிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ அதுக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது உள்ளே போய் பார்த்தா என்னங்க பிரம்மாண்டமாக இருந்தது நான் சொன்னேன் இல்லையா எனக்கு வந்து அந்த பழைய காலத்து விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் சொன்ன 50 to 60 years பேக் போன மாதிரி ஆகிப்போச்சுங்க எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷம் எனக்கு நான் எப்போவுமே எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் ஸோ இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் அதே ஒரு வாழ்க்கையை நான் அங்கே வாழ்ந்த மாதிரி லிட்டரலாக நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த காலத்து பாருங்கள் இந்த லாக்கர்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அழகாக இங்கே வச்சுருக்காங்க அந்த வீடுகள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஜஸ்ட் அப்படியே கண்ணுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது அண்ட் அந்த காலத்து விஷயங்கள் பிடிச்ச மனுஷங்களுக்கு அதே மாதிரி அந்த காலத்து விஷயங்கள் வந்து இன்னும் நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே பொருட்கள் பாருங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே சேர்த்து இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது வந்து இந்த பிளேஸ் நீங்கள் ஒரு படத்தில் பார்ப்பீங்க ரொம்ப ஃபேமஸான படம் கெஸ் பண்ணிட்டீங்களா கெஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த படத்தில் வரும் இந்த வீடு அப்படின்ட்டு லக்ஸு பாப்பா லஞ்சு கொஸ்தாவா அந்த படம் சூப்பராக சுற்றி இடம் பம்பு செட்டுக்கு போகலாம் வாங்க அங்கே போய் குளிக்கலாம் வாங்க இதோ பாருங்க அருமையான இடம் ஃபேமிலி பம்பு செட் பாத் எங்கேயா இங்கே தான்ப்பா அது பாரு இங்கே பாருங்கள் நம்ம சென்ட்ரல் ப்ரிசனோட அந்த கேட் இருக்கு இல்லையா அதை வந்து ஆக்ஷனில் எடுத்து இங்கே அவங்க டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க ஸோ நிறைய பொருட்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பம்ப் செட்டை பாருங்கள் மேலே தண்ணி ஓப்பன் பண்ணால் இங்கே ஃபுல்லாக தண்ணி வரும் அப்படியே நம்ம ஜஸ்ட் இந்த ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கலாம்னு சொன்னாங்க பட் நாங்கள் குளிக்கல ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன்னா நல்லா வேர்க்குது சிட்டி லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் பிஸி லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் சுவாமி மலையில் இந்த ரெசார்ட் இருக்குங்க ஸோ நான் ஜஸ்ட் 1 டேக்கு மட்டும்தான் புக் பண்ணிக்க நானே என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி மயில்கள் தான் ஸோ மயில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் அதே பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க போல இருக்குது அண்ட் மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த காலத்து பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி திங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் பட் விலை கொஞ்சம் கூட தான் ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஒர்த் ஃபார் த மணின்னு சொல்லலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் ஏழுமலை இல்லைனா ஏழுமலை அப்புறம் ஆனந்தம் மூவிலாம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க என்டையர் மூவி ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்தாங்கல்ல காஞ்சி மகாபெரியவா ஸ்டே பண்ண அந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம்
இங்கே ஸ்டே பண்ணார் அவர். ஓகேண்ணா, செப்பல் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இந்த ரூம் தானா? இங்கேண்ணா? ஸோ இங்கே தான் வந்து காஞ்சி மகாபெரிவா இருந்தாங்களாம். இது மட்டும் என்ன அப்படியே வச்சுருக்கீங்க? அவர் இங்கே இருந்ததுனால அப்படி வச்சுட்டீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பெரியவா யூஸ் பண்ண திங்ஸ். இது சந்தன கடை தானா? பாக்ஸ். ஓகே. ஓ, பெரியவா உட்காந்த சேர். நீங்கள் மறக்காமல் வந்து பார்க்கணும். இங்கே அவர் யூஸ் பண்ண. எனக்கு வந்து இந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மகாபெரிவா எங்கள் தங்கின விஷயம் சத்தியமாக தெரியாதுங்க. அந்த அண்ணா, அதாவது செக்யூரிட்டி அண்ணா சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது ஒரு பெரிய பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம கால் வைக்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மகாபெரிவா இருந்த வீடு நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம இங்கே வந்து பாருங்கள். அவ்வளோ வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே அக்ரஹாரம் ஸ்ட்ரீட் தாங்க. அந்த காலத்தில் இது வந்து அக்ரஹாரமாக இருந்திருக்கு. 2-3 தெருக்கள் ஃபுல்லாகவே வந்து அக்ரஹாரம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாபெரிவா இங்கே தங்கியிருக்கா. அது மட்டும் சுற்றி இருக்க வீடுகளும் பார்த்தீங்கன்னா பராமரித்து ரொம்ப நீட்டாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடுலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா? பட் இப்போ நேரில் பார்க்குறப்போ என்ன ஒரு ஃபீல் தரீங்களா? ஸோ அழகாக அந்த மச்சு வீடு, மாடி வீடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் வந்து இப்போ கொஞ்சம் காணாமல் போயிட்டே இருக்குது. பட் அதையும் வந்து நீட்டாக பாதுகாத்து வச்சு அவங்க பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா அக்ரஹாரம். ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டும் இருக்கும். இங்கே நிறைய வீடு இருக்குது. நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து 3 hours ஆனால் பத்தாது. நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ ரொம்ப அழகாக அந்த காலத்துக்கு போன மாதிரி ஃபீல் கிடைக்குது. அண்ட் வீடு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சுவாமி மலை அப்படின்றாலே முருகர் தான். ஸோ இங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா முருகர் ஸ்டாச்சுஸ் வச்சு அழகாக வந்து நம்மளுக்கு காட்சிக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டிட்டு இங்கே வந்து இதுவும் வந்து ரூம் ரெண்ட்டுக்கு தான் போல் இருக்குது. பட் நம்ம வந்து ஏதோ ரெசார்ட்டில் அந்த மாதிரி ஃபீல் இல்லை, ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மெட்ராஸ் அந்த பிரசிடென்சியோட அந்த ஒரு கேட்வே மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஆப்ஷனில் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் அங்கே இருந்தது தான். ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது பாருங்கள். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சைடில் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். சென்ட்ரல் பிரிசனோட அந்த கதவு. ஸோ அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வீடு தாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க. அதை வந்து போய் ஃபீல் பண்ண தான் தெரியும். ஸோ பக்கத்தில் அழகான இந்த மாதிரி சூப்பரான வீடுகள், அந்த காலத்து வீடுங்க. ஸோ பார்க்கவே வந்து எனக்கு டைம் ஃபுல்லாக போச்சு. ஸோ என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களை வந்து 50 years பேக் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பை.